கூட்டணி தொடர்பாக அமித்ஷா பேசியதே இறுதியானது என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷாவிடம் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் தமிழக பிரச்சினைகள் குறித்தே பேசியதாகவும் தெரிவித்தார். இந்த சூழலில் ஆங்கில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றார். இந்நிலையில் டெல்லி சென்றிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை திரும்பினார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இதேபோல செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிளைட்ல யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்கறாங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதுல யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. தொடர்ந்து பேசிய அவர் டாஸ்மாக் ஊழலை விட 100 நாள் வேலை திட்டத்தில் அதிக ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென்று டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கடந்த 25ஆம் தேதி சந்தித்து பேசினார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் சூழலில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சலசலப்பு அடங்குவதற்குள் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் நேற்று முன்தினம் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு இணங்காவிட்டால் செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி 2026 தேர்தலை கணம் காண பாஜக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகள் உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை வழங்கியிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 6 ஆண்டுகள் பதவிக்காலம் நிறைவடைந்த ஒருவர் மீண்டும் பாஜக மாநில தலைவராக கட்சி விதிகள் அனுமதிப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை மணப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். அதாவது எங்க கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம். தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். வரலாம் 6 வருஷம் இருந்துட்டா கூட இடைவேளைக்கு அப்புறம் வரலாம்.